வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த டாப்பிக்கில் இல்லைனா நீஷில் நீங்கள் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க யூடியூப்பில் அப்படின்னா, உங்கள் ஃபேஸே காட்டாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக சேனல் ரன் பண்ணி பணம் பண்ண முடியும், அதாவது மானிட்டைஸ் பண்ணி பணம் பார்க்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு வெறும் டாபிக்ஸ் இல்லைன்னா ஐடியாஸாக மட்டும் பார்க்காம, ஏற்கனவே இந்த மாதிரி டாபிக்ஸில் இல்லை நீஷில் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு 5 ஐடியாஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் ஐடியாஸாக இருக்கலாம். இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு ஒரு போனஸ் ஸ்டெப்பும் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக பூஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, என் பேர் கிருஷ்ணா. ஸோ இந்த சேனலில் நம்ம ஆண்டர்ப்ரெனர்ஷிப், எப்படி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணி பணம் பண்ணுறது, லிஜிட் வேஸ் டு மேக் மணி இன் ஆன்லைன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போடுற எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நிறையா விஷயங்கள் வந்து பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ இது ஆண்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் யாருக்காவது யூடியூபர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம், அவங்களுக்கான ஆசை இருக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த 5 டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து பெரிய திறமை வாய்ந்தவங்களாக இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் நம்ம ஃபேஸ் காட்ட போகிறதில்ல, எந்த வகையில் நம்ம ப்ரைவேசி அடிப்பட போகிறதில்ல, ரொம்ப பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு மட்டுமே நம்ம இந்த சேனல்ஸை ரன் பண்ண போகிறோம். அப்படின்றப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாவோ ஒரு சப்போர்ட்டிவாவோ இருக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு யூடியூப் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு யூடியூப் பக்கம் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய இன்கம் வர பிளாட்ஃபார்ம். யூடியூப்ன்றது ரொம்ப நார்மலாக நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. இப்போ இந்த லாக்ஸ்லாம் போடுறாங்க, விலாக்லாம் போடுறாங்க, 2 பேர் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் பணம் பண்ணுறாங்க அப்படின்றப்ப வந்துட்டு நம்மக்கிட்ட நிறையா திறமைகள் இருக்குது அப்படின்னா, நம்ம அதை பணமாக பண்ணாமல் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தப்பு நம்ம மேலே தான். ஸோ ஃபேஸே காட்டாமல் எப்படி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா குக்கிங். ஓகே, ஸோ ஒரு குக்கிங் சேனல் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை காட்டணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்கள் கேட்கலாம், ஏன்னா குக்கிங் சேனலில் ஏற்கனவே பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, பெருசாக நிறைய பேர் குக் பண்ணுறாங்க, இப்போ ஷெஃப்ஸ்லாம் கூட குக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாமே ஹோட்டல் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறது, இல்லை அவங்களோட தனித்துவமான ஒரு சில விஷயங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும்தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு நம்மளோட ஊர் நாட்டு பக்கமாக நிறையா விஷயங்கள் செய்வாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு ஊர் பக்கம் இருக்கீங்க, ஸோ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஊரில் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஊரில் வந்துட்டு பர்டிகுலராக ஒரு டைப்பில் வந்து மீன் குழம்பு ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா, ஸோ அது வந்துட்டு நிறையா பேர் அதே மாதிரி கரெக்டாக ரெப்ளிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறையா குக்ஸ் சொல்லியிருப்பாங்க, நிறையா பேர் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து அதில் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க மிஸ் பண்ணுற அந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனல் ஈஸியாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு வாட்டி அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப மக்கள் உங்கள் கிட்ட தான் வந்துட்டுருப்பாங்க, உங்கள் சேனல் தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இது வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த சேனலில் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து உங்கள் ஃபேஸ் காட்டணும், முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஃபேஸ் காட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 2வது முக்கியமான விஷயம், இந்த சேனல் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் பெருசாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. அதாவது உங்கள்கிட்ட ஒரு நல்ல மொபைல் ஃபோன் இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ கூட உங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்துட்ருக்கலாம். ஓகே, ஸோ அதுலேயே ஸ்மார்ட் ஃபோனில் கேமராக்கள் ரொம்ப சூப்பராக வருது. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே ரொம்ப சூப்பரான கேமரா இருக்குது இப்போது. ஸோ 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறதும் உங்கள் ஃபோனில் தான் பார்த்துட்ருப்பீங்க மேக்ஸிமம். நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறதும் என்னோட ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோனில் இருக்க ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி தான் இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் தனியாக மெனக்கட்டு எதுவும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது குக்கிங் சேனல். ஸோ பேசிக்காக ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிட்றோம். கண்டிப்பாக 2 வேளையாவது சமைப்பாங்க வீட்டில். ஓகே, ஸோ சமைக்கிறப்போ ஸ்பெஷலாக ஏதாவது செய்கிறப்போ இல்லை ஜென்ரலாக ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்கிறப்போ அது ஒரு வீடியோவை எடுக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். என்ன ஸ்டவ்வை சுற்றி கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்க போகிறோம். ட்ரைபாட் இல்லை அப்படின்னா எது மேலேயாவது ஃபோனை மவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ பேசிக்காக இந்த மாதிரி பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் ரன் பண்ணுற பேசிக் சேனல்ஸும் இருக்குது. அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். 10 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ் மட்டும் செலவு பண்ணாலே ரொம்ப சூப்பரான அந்த டிஷ்ஷஸ்லாம் விற்குது. ஸோ அதை வாங்கி கூட நீங்கள் தாராளமாக ஒரு சேனலை ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்னையில் இருக்கேன். டி நகர் போனேன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு கடையே இருக்குது.
இல்லை நான் பல்லாவரம் போகிறேன் அப்படின்னா ஃப்ரைடே பல்லாவரம் சந்தையில் எனக்கு வந்து பெரிய சந்தை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நான் பார்க்குறேன் பீங்கான் பொருட்கள்லாம் போட்டு விற்றுட்ருக்காங்க அப்படின்னா 10 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ்க்குள்ளே தாராளமாக நீங்கள் உங்கள் சேனலுக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்கள் அங்கே வாங்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் வாங்கலை அப்படின்னாலும் ஒவ்வொரு டைமுக்கு போகிறப்போ ஒவ்வொரு பொருட்கள் வாங்கி நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நிஷில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்க ஒருத்தர் ஒரு வியூஸ் எவ்வளோ அவங்களுக்கு வருது, எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளோ வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இவர் தாங்க அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அவர் இப்போ பாருங்கள் 1.15 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அண்ணனுக்கு. ஸோ இவரோட டோட்டல் லைஃப் டைம் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 176 மில்லியன் வியூஸ் அவருக்கு இது வரைக்கும் போயிருக்கு. லாஸ்ட்டு 30 டேஸில் பார்த்தீங்கன்னா மனுஷன் 4.92 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு 30 டேஸில் 16 வீடியோ தான் லான்ச் பண்ணியிருக்காரு. 16 வீடியோ லான்ச் பண்ணிவிட்டு 4.92 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அவருக்கு. ஸோ டோட்டல் வீடியோஸ் வந்து சேனலில் இது வரைக்கும் 868 வீடியோஸ் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ பாருங்கள் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இங்கே வீடியோஸ் காலம்குள்ளே போய்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 15 மினிட்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? 632 வியூஸ் தான் போயிருக்கு. பட் நேற்றுக்கு இந்த டைமுக்கு 1 டே ஆகும்னு காட்டுது. நேற்றுக்கு இந்த டைமுக்கு ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்காரு. 51,000 பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காரு வேறு ஒரு வீடியோ, 29,000 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவரோட சேனலில் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ஒன்றும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடல. சரிங்களா? இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக சாதாரணமாக தான். பட் என்ன அப்படின்னா அவரோட வேலை, அது பேரே அவர் ரெசிபிஸ் இன் மை வே அப்படின்னு தான் வச்சுருக்கிறாரு. அவர் சமைக்கிறது கொஞ்சம் புதுமையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவார். அந்த மாதிரி இருக்கும் அவரோட வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி இவரோட வீடியோஸ் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா என்னென்ன சமைக்க போகிறாரோ, எதை சமைக்கிறாரோ அதுக்கு மட்டும்தான் க்ளோஸ்அப் வச்சுருப்பார். எனக்கு தெரிஞ்சு இவர் போட்டுக்க இந்த 800+ வீடியோஸில் எதுலேயுமே அவர் ஃபேஸ் காட்டி சமைக்கலை. ஓகே, ஸோ எல்லாமே வந்துட்டு நார்மலாக அப்படியே தான் சமைச்சிருக்காரு. வெறும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் எதுக்கு இருக்கும் அப்படின்னா அவர் போட்டிருக்க அந்த கண்டென்ட்ஸ் மேலே மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ டெய்லி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஆசம். ஓகே, ஸோ 2 நாளைக்கு ஒரு வீடியோ இல்லை ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ டெஃபினட்டாக போடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஹிட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் காம்படிஷன் இருக்கக்கூடிய நீஷ் தான், ஆனால் ரொம்ப சூப்பராக நீங்கள் ஈஸியாக ஹிட் எடுக்கக்கூடிய ஒரு நீஷ் இது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 2வது டாபிக் மெஹந்தி அண்ட் நெயில் ஆர்ட். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப், என் தங்கச்சிங்க எல்லாருமே சூப்பராக மெஹந்தி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு எதில் பார்த்து மெஹந்தி போடுறாங்க அப்படின்னா மாடல்ஸ் எடுக்கிறதுக்கு கூகுள் இமேஜஸ், கூகுள், யூடியூப் இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ கற்றுக்கிட்டதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ்லாம் வேறு லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ நம்ம தமிழ் மொழியில் எப்படி இது மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி டிசைன் எப்படி கொண்டு வரது அப்படி நான் பார்த்துருக்கேங்க. யூடியூப்பில் மெஹந்தி காய்ச்ச ஆரம்பிப்பாங்க இல்லையா, அதிலிருந்து செஞ்சு கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் அந்த இதில் போடுறது, பட்டர் ஷீட்டில் ஊற்றி கோனில் போடுறது, அது வரைக்குமே கூட சேனல்ஸ் இருக்குது. ஓகே, எல்லாமே வந்துட்டு வேறு லாங்குவேஜில் இருக்குது. நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க. வீட்டிலேயே உட்காந்து காய்ச்சுறவங்களும் நான் பார்த்துருக்கேன். பழைய பெயிண்ட் டின்லாம் வச்சுட்டு வீட்டில் காய்ச்சுறவங்களே நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதெல்லாம் வந்து தமிழில் அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. தமிழில் நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒன்றும் பெருசாக அவங்க ஃபேஸ் காட்டி பண்ண போகிறது கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே அதில் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து ஃபோன்லேயே நிறைய பவர் டைரக்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை ஸ்மார்ட் ஃபோன்லேயே உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து வீடியோ அவுட்புட் எடுத்து தாராளமாக யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணலாம். வாங்க இப்போ இந்த மாதிரி டாப்பிக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்கள பற்றி பார்க்கலாம். இந்த சேனல் பாருங்கள், தௌசண்ட்ஸ் ஹென்னா அப்படின்னு சொல்லி சேனல் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்களோட டோட்டல் வீடியோஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193 வீடியோ தான் அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லைஃப் டைம் வியூஸ் பார்த்தீங்கன்னா 16.2 மில்லியன் வியூஸ் அவங்களுக்கு போயிருக்கு. லாஸ்ட்டு 30 டேஸில் 10 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 டேஸ்க்கு 10 வீடியோஸ் இந்த சென்ஸ் 3 நாளைக்கு ஒரு வீடியோ அந்த ரேஷியோவில் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாரத்துக்கு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வியூஸ் பார்த்தீங்கன்னா 6.46 மில்லியன் வியூஸ். ஓகே, மில்லியன் வியூஸில் போயிருக்கு. ஸோ இவங்களோட வீடியோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இது ப்ளே பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்துட்டு வெறும் மியூசிக் மட்டும்தான். ஸோ ஓகே, எது டூஸ் டோன்ஸ் அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க, ஃபீச்சர் வீடியோவில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பேக்ரவுண்டில் மியூசிக் மட்டும்தான் ரன் ஆகிட்டுருக்குது. இந்த மாதிரி ஒரு வீடியோ ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேஸ் காட்ட வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம். உங்கள்கிட்ட இருக்க திறமை, இப்போ நீங்கள் வந்துட்டு மெஹந்தி ஆர்ட் போடுறவங்களா இருக்கலாம், மெஹந்தி ஆர்ட் போடுற ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம்,
ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இவங்களுக்கோ போடுறப்ப என்ன ஒரு கோன் 10-15 ருபீஸ் நம்ம ஜென்ரலாக ஹாபியாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பணமாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து யூடியூப்பில் போட்டு வருவீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு மானிட்டைஸ் பண்ணிடலாம். நல்ல வியூஸ் இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கேட்குறாங்க இது எப்படி பண்ணுற அது எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் வீடியோஸே நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணி விடலாம். ஸோ நல்ல மூவ்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 4 hours முன்னாடி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. 4 hours முன்னாடி 2.9K வியூஸ் போயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 3 days ago 3 நாளைக்கு முன்னாடி வேறு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. 25K வியூஸ் போயிருக்கு. 1 week ஆச்சு 24K வியூஸ் போயிருக்கு. அகெயின் 1 week ago 20K வியூஸ். இந்த மாதிரி அவங்க போடுறது எல்லாமே இங்கே பாருங்கள் பாப்புலர் வீடியோஸ். ஸோ மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 5.8 million வியூஸ் போயிருக்கு. 5 months முன்னாடி அவங்க போட்ட ஒரு வீடியோ. 2 monthsக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்காங்க. 1.6 million வியூஸ் போயிருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு பீக். அந்த மந்த்லலாம் அவங்களோட பேமெண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு இருந்திருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது நெயில் ஆர்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, நெயில் ஆர்ட் பற்றி பார்த்தோம். ஸோ நெயில் ஆர்ட்லேயுமே பாருங்கள் இவங்க வந்து ஒரு சேனல் வச்சுருக்குறாங்க. ஸோ பேக்ரவுண்டில் வந்துட்டு வெறும் மியூசிக் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இவங்களோட வீடியோஸை பாருங்கள். சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 20 nails. ஓகே, ரொம்ப பெருசாலாம் யோசிக்கல. 20 nail 20 nailsன்னு சொல்லிட்டு சேனல் நேம் வச்சுருக்குறாங்க. வீடியோஸ் பாருங்கள். இப்போ 3 weeks முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. 261K வியூஸ் போயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 162K வியூஸ் 4 weeks ago, 1 month ago, 2 months ago. ஸோ இவங்க வந்துட்டு மாதத்துக்கு 2 வீடியோ தான் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ 2 weeks ஒன்ஸ் தான் இவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள் 6 monthsக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. 4.4 million வியூஸ் போயிருக்கு. ஓகே, திருப்பி பாருங்கள் இன்னொரு வீடியோ 7 months ago 3.3 million வியூஸ் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சேனலுக்கு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். எந்த வீடியோலையுமே அவங்க ஃபேஸே காட்டல. அதுதான் பியூட்டியே, அதுதான் ஹைலைட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஏரியாவில் ஆளுங்க இல்லையா என்ன, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் பின்னாடி பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் அவங்க எங்கேயுமே பேசவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. கண்டினியூஸாக வீடியோஸ் மட்டும் போஸ்ட் பண்ணுறாங்க. பேக்ரவுண்டில் மியூசிக் மட்டும் வச்சுருக்கிறாங்க. ஓகே, ஸோ கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து வீடியோஸ் கரெக்டான குவாலிட்டியில் கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரீச் இருக்கும். ஸோ இவங்க பாருங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணதே 1 year ago தான். ஓகே, ஸோ 444K வியூஸ் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ 1 year ago தான் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு 160 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இவங்க டோட்டல் வீடியோஸே அப்லோட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 160லாம் கூட கிடையாது. அது போன வீடியோ போன சேனல் அது 85 வீடியோஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 85 வீடியோஸ் தான் அவங்க அப்லோடே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 30 daysக்கு அவங்களுக்கு இருக்க வியூ பாருங்கள் 1.45 million வியூஸ் இருக்குது. அவங்க அப்லோட் பண்ண வீடியோ பாருங்கள் வெறும் ஒன்று தான். ஒரே ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு 30 daysல. ஸோ 1.45 million. இப்போ இது வந்து பேசிவ் இன்கம். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நமக்கு பேசிவ் இன்கம். ஒரே ஒரு வீடியோனா அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா, லாஸ்ட்டு போட்ட வீடியோ இது தான். ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோட டியூரேஷன் 10 minutes. 10 minutesக்கு இவங்க 3 weeks முன்னாடி ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, பாருங்கள் எவ்வளோ இவங்களுக்கு இதுலேருந்து எவ்வளோ பேமெண்ட் வரும் அப்படின்றது சும்மா எஸ்டிமேட் பண்ணி பாருங்கள். ஓகே, ரொம்ப குறைந்தபட்சமாக வச்சா கூட 20,000 to 30,000 வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக பேமெண்ட் வரும். ஓகே, இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டாபிக் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், டிஐஒய், அப்படி இல்லைன்னா இந்த கோலம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னாலே நார்மலாக ஒரு வேஸ்ட்டாக போகிற பொருட்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் வந்துட்டு எக்ஸஸாக கிடக்கிற பொருட்களாக இருக்கட்டும், அதுலேருந்து நிறையா கிராஃப்ட்ஸ். லேடிஸ் இதில் ரொம்ப கை தேர்ந்தவங்க. எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட்டாக போக விட மாட்டாங்க. நிறையா கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பயுமே. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் சின்னதாக யூடியூப் சேனல்ஸில் ஏற்கனவே பண்ணியிருக்கவங்களோட கிராஃப்ட் எடுத்து பார்த்துட்டு அது உங்களோட ப்ரெசன்டேஷனில் எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அவங்களோட வேஸில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நல்லா பெரிய லெவலில் இருக்க சேனல்ஸ் பார்த்திங்கன்னா 5 minutes கிராஃப்ட் அந்த மாதிரி சேனல்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனலோ இல்லை கோலம் போடுறதா இருக்கட்டும், இல்லை டிஐஒய்னா டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஐஒய் அப்படின்றது ஸோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்களே இப்போ கடையில் போய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஃபேனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விசிறியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கூடை பின்னுறது, இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வெளியில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா, வெளியில் போய் வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு எவ்வளோ செலவாகும், இதை நீங்களாக பண்ணிக்கிறீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஃபிஷ் டேங்க் மேலே இருக்க லைட் எல்லாத்தையும் வந்துட்டு நானே ரெடி பண்ணிக்குவேன். எல்இடி ஸ்டிப்ஸ் வாங்கிட்டு ஒட்டிட்டு சும்மா ஒரு 12 volt அடாப்டரில் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்மளாக ரெடி பண்ணிக்கிறது. அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு நீங்கள் ஃபேஸ் காட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜென்ரலாகவே. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வீடியோ எடுத்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம்.
ஸோ அதில் வந்துட்டு எந்த ப்ரைவசி இஷ்யூஸும் இருக்க போகிறதில்ல. இந்த டாப்பிக்கும் வந்துட்டு பாய்ஸ் தான் பண்ணணும், கேர்ள்ஸ் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. டிஐஒய் பாய்ஸும் பண்ணுறாங்க, கேர்ள்ஸும் பண்ணுறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பாய்ஸும் பண்ணுறாங்க, கேர்ள்ஸும் பண்ணுறாங்க. கோலம் போடுறது ஈவன் இப்போ வந்து எல்லாருமே ஸ்டிக்கர் கோலத்துக்கு மாறிட்டோம். ஸோ ஸ்டிக்கர் கோலம்னா டேரெக்டாக எடுத்து அப்படி ஓட்டிட்டு போயிடுறோம். கோலம் போடுறது அப்படின்றது இந்த புள்ளி வச்சு கோலம் போடுறது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நோட்டில் வச்சுருப்பாங்க, கோலம் நோட்னே தனியாக வச்சுருப்பாங்க வீட்டுங்களில், நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் அதில் வந்து கை தேர்ந்தவர் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதை தேடுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, எதுவுமே யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. எல்லா டாப்பிக்லையுமே நம்ம போய் பார்க்குற எல்லா டாப்பிக்லையுமே ஏற்கனவே யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கும். ஆனால் நம்மளோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இதே டாப்பிக்கை வேறு யாராவது கண்டிப்பாக யூடியூப்பில் பேசியிருப்பாங்க. ஆனால் அதில் என்னோடய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வேறையாக இருக்கும். கண்டிப்பாக இன்னொருத்தவங்க பேசின அந்த டாபிக் தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன்னா இந்த வீடியோவை என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துலேயுமே உங்கள் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், உங்களோட யூனிக்னஸ் என்ன அப்படின்றத நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் ஹிட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி சேனல்ஸ் எது இருக்குது, எது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இவங்க வந்து பாருங்கள், லைஃப் டைமில் இது வரைக்கும் 600 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் லைஃப் டைம் வியூஸ் வந்து 572 மில்லியன் வியூஸ் இருந்திருக்கு. ஓகேவா, லாஸ்ட்டு 30 டேஸ்க்கு 20 வியூஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 1.5 நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு வீடியோ. ஸோ டெய்லி ஒரு வீடியோ கூட அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்னும் நல்லா தான் இருக்கும். இவங்களுக்கு பாருங்கள் 91.4 மில்லியன் வியூஸில் போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவும் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்துட்டு நல்லா ஏதாவது காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் மட்டும் எதையாவது ஒன்று போட்டுட்டு கண்டினியூஸாக வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸாக அவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ வீடியோஸ் பாருங்கள், லாஸ்ட்டாக இப்போ பாருங்கள் 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, 23,000 வியூஸ் போயிருக்கு. அப்போ பாருங்கள் இவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 ஹவருக்கு 23,000 வியூஸ் போயிருக்கு டோட்டலாக. ஸோ இதோட லைஃப் டைமுக்கு இது எவ்வளோ போகும் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ மில்லியன் கணக்கில் இதுக்கெலாம் மூவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இவங்களோட ஓல்டர் வீடியோஸில் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா 1.4 மில்லியன் வியூஸ், இந்த மாதிரி நிறைய 2.9 மில்லியன் வியூஸ், 1.6 மில்லியன் வியூஸ், ஓகே 15 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நம்ப முடியுதா பாருங்கள், 15 மில்லியன் ஓகே வியூஸ் போயிருக்கு. கென் 5.6 மில்லியன், 3.4 மில்லியன். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்கோப் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ அடுத்தது கிராஃப்ட்டு. ஓகே, கேர்ள்ஸ் கிராஃப்ட்டுன்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ இட் யுவர் செல்ஃப், இதுவும் கிராஃப்டில் தான் வருது. இது வந்து கம்ப்ளீட்டாக டிஐ. நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, நீங்களே வீட்டில் ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாம், எப்படி இதை ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இங்கே பாருங்கள், இவங்க ஏதோ போட்டிருக்காங்க டேப்லெட் கேஸ், டிஐஒய் டேப்லெட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டேப்லெட்டுக்கு நீங்களே எப்படி ஒரு பேக் கேஸ் செய்யலாம் அப்படின்றத பற்றி இவங்க அதில் போட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்க சேனலில் இருக்க கண்டென்ட்ஸ், இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் கிட்ட வந்து ஈஸியாக இதை அட்ராக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ கேர்ள்ஸை வந்து ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸில் இருக்க கேர்ள்ஸை வந்துட்டு கிராஃப்ட் ரிலேட்டடாக இது வந்து ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ஹிட் ஆகிட்டீங்க அப்படின்னா இது பாருங்கள் 1.6 மில்லியன் வியூஸ், 5.5 மில்லியன் வியூஸ். ஸோ எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள், 4.5 மில்லியன் வியூஸ். ஸோ இவங்களோட வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் பேக்ரவுண்டில் வந்துட்டு வெறும் மியூசிக் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அடுத்தது ரங்கோலி சொன்னேன் இல்லைங்களா, ரங்கோலி சேனலில் அந்த மாதிரி. ஸோ அதோட ஐடியாஸ் பாருங்கள், 7 ஹவர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நான் பேஜ் லோட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, இது ரீலோட் பண்ணி பார்ப்போமே இப்போ எவ்வளோ இருக்குன்னு. 7 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க, 11K வியூஸ் போயிருக்கு. பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகட்டும், எவ்வளோ போயிருக்குன்றதை பார்ப்போம். என்னடா பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இவங்க 36 மினிட்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ 101 வியூ தான் போயிருக்குது. ஓகே, ஸோ 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, ஓகே 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இவங்க பாருங்கள் ஒரே நல்ல 2-3 வீடியோலாம் கூட போஸ்ட் பண்ணுறாங்க. 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஓகேவா, 13,000 பேர் பார்த்துருக்காங்க. இதை ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, 1 டே ஆகோ. ஸோ லிட்டரலி 24 ஹவர்ஸ் முன்னாடி போட்டிருப்பாங்க. மேபி 19,000 பேர் பார்த்துருக்காங்க. திருப்பி 1 டே ஆகோ 21,000,
ஓகே 21,000 வியூஸ் போயிருக்கு இதுக்கு. இங்கே பாருங்கள் 2 days முன்னாடி போட்டிருக்காங்க 13K வியூஸ். ஸோ இவங்களோட டோட்டல் வியூ ஹிஸ்ட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் முதல்ல. ஸோ இங்கே பாருங்கள் லாஸ்ட்டு 30 days 16 வச்சா கூட 30 நாளைக்கு 60 வீடியோ தான் ஆச்சு. 8 வீடியோ எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு நாளைக்கு 2 வீடியோ கம்பல்சரி இவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? வியூஸ் பாருங்கள் 6.38 மில்லியன் வியூஸ். ஏர்னிங்ஸ் எங்கே இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஒன்றும் இல்லை, வீட்டில் உட்காந்து வெறும் கோலமாக போட்டு வீடியோ எடுத்து தான் அப்படியே போஸ்ட் பண்ணிவிட்டேன், வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, ஆரம்பிக்கிறதே கோலம் போடுறது தான். இங்கே பாருங்கள், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதே டேரெக்டாக 4 புள்ளி வச்சுருக்காங்க, கோலம் போடுறதுல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களே. முன்னாடி ஒரு இன்ட்ரோ கிடையாது, ஒரு எண்ட் கார்டு, தேங்க்யூ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சிம்பிள். பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக், அவ்வளோதாங்க. கண்டினியூஸாக வீட்டில் உட்காந்து ஒரு நாளைக்கு 2 கோலம் 3 கோலம்னு போடுறாங்க, போட்டுட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளும் தாராளமாக பண்ணலாம். வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாக்கெலாம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் பிகினர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்ட் டைம் ஸ்பேராக வீட்டில் இருக்க டைமில் இப்போ சண்டேஸில் இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு நாள் வீக் ஆஃப் ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் ஃபோன்லேயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு 4 வீடியோ 5 வீடியோ ஒரு நாளைக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா எடிட் பண்ண ஒரு வாரத்துக்கான வீடியோவை ஒரே நாளில் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு டெய்லி 1 அப்படின்ற ரேஷியோ, ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு வீடியோ அப்படின்ற ரேஷியோவில் நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு 6 months to 1 yearல உங்களோட ரீச் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கலாம். கன்சிஸ்டன்சி தான் மேட்டரு. என்ன உங்களோட புதுமையான விஷயத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றது தான். ஸோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அதே விஷயத்த நம்ம திருப்பி சொன்னோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அதே விஷயம்தான், பட் நம்மளோட ஐடியாவில், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில், நம்மளோட ஸ்டைலில் நம்ம அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஓகே, ஸோ காம்படிட்டர்ஸோட வீடியோ கம்பல்சரி பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன்னா இதே மாதிரி வேறு யாராவது பேசியிருப்பாங்க, அவங்க என்ன மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவை பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ அவங்க மிஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து காட்டுறது. ஓகே, ஐடியாஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்படி வரும், இன்னொருத்தவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கான், ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்கள எடுத்து காட்டுறப்ப தான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது. ஸோ என்னோடய காம்படிட்டர்ஸ் மிஸ் பண்ண இந்த விஷயங்களை நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மிஸ் பண்ண விஷயங்களை அடுத்த வீடியோவை வேறு யாராவது இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பண்ண போகிறாங்க அப்படின்னா நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கணும் அதையும் சேர்த்து அவங்க கவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோடது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இது. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 4வது டாபிக் டெய்லரிங். ஸோ டெய்லரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி புதுமையாகிட்டே இருக்க ஒரு விஷயம். ஓகே, ஸோ முன்னாடி வேறு ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பெல் பாட்டம் பேண்ட் போட்டுட்டு கீழே ஒரு ஜிப் வைக்கிறது ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நானே பென்சில் ஃபிட் பேண்ட் தான் போடணும் அப்படின்றது, ஸ்கின்னி ஃபிட், இன்னும் இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் ட்ரெண்டான டெய்லர்ஸ் தச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரு சில டெய்லர்ஸ் பண்ணுற சின்ன புதுமையான விஷயங்கள் தான் வந்து பெரிய ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டெய்லரிங் அப்படின்றது வந்துட்டு எவர் கிரீன், எப்பயுமே டெய்லரிங்க்கு இருக்க மவுஸ் குறையவே குறையாது. ஸோ நீங்கள் டெய்லரிங்கில் கை தேர்ந்தவராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட புது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை உங்கள் ஃபேஸே காட்டாமல் யூடியூப்பில் ஒரு சேனலாக பண்ணி கண்டிப்பாக பெரிய லெவலில் வரலாம். ஸோ இப்போ டெய்லரிங் டாபிக்ஸில் அந்த மாதிரி சேனல் வச்சு ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்கள பார்க்கலாம். டெய்லரிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ டெய்லரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் ஓகே மஞ்சுளா SFD போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட டோட்டல் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வியூஸ் வந்து 17.7 மில்லியன். ஓகே, கம்பேரிட்டிவ்லி இது லெஸ் தான், ஏன்னா இவங்க வந்து 440 வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த டெய்லரிங், குக்கிங் இந்த 2 விஷயம் வந்துட்டு ஹைலி காம்படிட்டிவ், ரொம்ப காம்படிஷன் இருக்கக்கூடிய ஃபீல்டு இது. ஆனாலும் நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்டைலில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு புது விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாமி அண்ட் மீ மினி இல்லைன்னா மை மினி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ இருக்கும், ஒரு சாரியை வந்துட்டு கட் பண்ணி அதுவே அம்மா பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அம்மாவுக்கும் அதிலே ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, பொண்ணுக்கும் அதிலே ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சுடிதார் மாதிரி அம்மாவுக்கு பொண்ணுக்கு 2 பேர்த்துக்குமே வந்துட்டு அதிலே ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே சட்டை துணி எடுத்திருப்பாங்க. சட்டை துணியை எடுத்துகிட்டு ஒரு பெரிய பிட்டில் அப்பாவுக்கும் அதே சின்ன பிட்டில் வந்து பையனுக்கும் ஷர்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு போகிறப்ப சூப்பராக இருக்கும் வெளியில். ஸோ சாரியை கட் பண்ணி எப்படி நீங்களாக இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம
வீடியோ போடுறோம் அப்படின்னா அதெல்லாமே நல்ல ட்ரெண்டில் இருக்கும், நல்ல ரீச்சில் இருக்கும். ஸோ அதில் புதுசான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். ஸோ இவங்க பாருங்கள், 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, 185 தான் போயிருக்கு. ஆனால் பாருங்கள் 2 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, 2.3K வியூஸ் போயிருக்கு. ஓகே, ஸோ இவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா 2K வியூஸ், 3K வியூஸ், டெஃபினட்டாக இவங்களுக்கு வந்துட்டு தௌசண்ட்ஸில் வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க மந்த்லி எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 30 டேஸ்க்கு 1.6 மில்லியன், ஓகே, 1.6 மில்லியன் வியூஸ் போயிருக்கு இவங்களுக்கு. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 26 வீடியோஸ். ஸோ 4 நாள் வந்து வீக் ஆஃப் மாதிரி விட்டுருப்பாங்க போல். சண்டே அன்றைக்கி மட்டும் வீடியோ அப்லோட் பண்ணாமல் மீதி இருக்க 26 ஒர்க்கிங் டேஸ்லேயும் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ ஆசம் இல்லை, இந்த மாதிரி டெய்லி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்க வந்து டெய்லரிங் ப்ரொஃபஷனாக இருக்கலாம். ஸோ நம்மளும் இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேருக்கு டெய்லரிங் ப்ரொஃபஷனாக இருக்கலாம். உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கும், நீங்கள் எப்படியும் தைக்கிற நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ ஒரு கரெக்டான செட்டப் மட்டும் சின்னதாக ரெடி பண்ணிவிட்டு உங்கள் மிஷினுக்கு மேலேயே இல்லை நீங்கள் கட் பண்ணுற கட்டிங் டேபிளுக்கு மேலேயே சின்னதாக டேபிள் மாதிரி செட் பண்ணிவிட்டோ இல்லை ஒரு ட்ரைபாடோ ஒரு ஹோல்டர் மாதிரி செட் பண்ணிவிட்டோ உங்கள் ஃபோன் அதில் வச்சுட்டு நீங்கள் அதை வீடியோ எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இதை எடிட் பண்ணி போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் இன்கம் வந்து உங்கள் டெய்லரிங், அது கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்க போகிற விஷயம். அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் சேனல் ரீச் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல பேமெண்ட் வரும். ஓகே, ஸோ இப்போ லாக்டவுனில் இருக்கும். இப்போ லாக்டவுனில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் வந்து உங்கள்கிட்ட பெருசாக தைக்கிறதுக்கு கொடுக்குறதுக்கு, ஏன்னா கடைங்க ஓப்பனில் இல்லை இல்லையா, அந்த மாதிரி வரப்போகிறது இல்லை. அந்த மாதிரி வர முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி தச்சு போடுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் போடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீச் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடியோ 15 வீடியோ போட்டு ரீச் ஆகிற வரைக்கும் தான் கண்டென்ட்டை நீங்கள் தேடி போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கண்டென்ட்ஸ் குவியும். நானே வந்து இந்த மாதிரி சேனல் ஐடியாஸ்லாம் பண்ணுறது சொல்லி பற்றி போடுறேன் நான். இப்போ திடீர்னு ஒரு 10 வீடியோ நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்க யாராவது வந்துட்டு எனக்கு இதில் டவுட் இருக்குது, இதை சொல்லிக் கொடுங்க, அதில் டவுட் இருக்குது, இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க, இல்லை இந்த மாதிரி ஐடியாஸில் பண்ணுறது வந்து ஸ்கோப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றின ஒரு வீடியோஸ் போடுவேன் நான். கண்டிப்பாக அதை பற்றின 1-2 வீடியோஸ் நான் போடுவேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. கண்டென்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஈஸியாக செட் ஆகும். ஸோ இவங்க வந்து ஃபேஸ் காட்டியும் போட்டிருக்காங்க, ஏன்னா இது வந்து பாஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம். ஓகேவா? இங்கே பாருங்கள், லைவ் ஸ்ட்ரீம்லாம் போயிருக்காங்க இவங்க. ஓகே, ஸோ வீடியோஸ் போடுறப்போ வந்து ஃபேஸ் எதுவும் காட்டாமல் டேரெக்டாக வெறும் வீடியோஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீமும் போயிருக்காங்க. சூப்பர் இல்லையா? நார்மலாக நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். முக்கியமாக இந்த மாதிரி யூடியூப்பில் இந்த மாதிரி டெய்லரிங் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்குள்ளே நல்ல மார்க்கெட் இருக்கும். ஓகேவா? நார்மலாக இன்னொருத்தவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றப்போ காம்படிஷன் இருக்கிற தொழிலாக இருந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் யூடியூப்லேயும் சேனல் வச்சுருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி தரீங்க அப்படின்றப்போ வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 5th அண்ட் ஃபைனல் டாபிக் வந்து நேச்சுரல் டிப்ஸ். நேச்சுரல் டிப்ஸ் அப்படின்னா எந்த நேச்சுரல் டிப்ஸாக வேணாலும் இருக்கலாம். அது கிச்சன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபேஸ்க்கு, ஸ்கின்னுக்கு, பியூட்டி ரிலேட்டடாக இருக்கலாம், பிளான்ஸ் பற்றினதாக இருக்கலாம், எந்த நேச்சுரல் டிப்ஸாக வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆலோவேரா. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் இ கேப்சூல் இதை வச்சுட்டு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் இ கேப்சூலுக்கு பதிலாக ஆலோவேரா வச்சே வந்துட்டு இந்த தேன், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ணியே ஏதோ வந்து ஸ்கின் க்ளோக்காக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு எல்லாருமே கெமிக்கல்ஸ்லேருந்து ஆர்கானிக், நேச்சுரல் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம பாட்டிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறையா சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம பாட்டிங்க கிட்ட போய் கேட்டோ இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை யூடியூப்பில் பதிவு பண்ணியோ கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பெரிய சேனலாக வரலாம். அந்த மாதிரி இருக்க ஒரு சில சேனல்களை லிஸ்ட்டில் பார்ப்பாங்க. இந்த சேனல் வந்துட்டு ஆக்சுவலி இது மலையாளத்தில் இருக்குது, சரிங்களா? இது வந்துட்டு இதோட டோட்டல் லைஃப் டைம் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 151 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இவங்க போட்டிருக்க டோட்டல் வீடியோஸோட நம்பர்ஸ் வந்துட்டு 726 வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 30 டேஸ், அதாவது 1 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு 12 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்திருக்க வியூஸ் பாருங்கள், 3.64 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ அவங்களோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்குங்க. இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோஸ்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோ ஸ்டாப்குள்ளே போனீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 8.5K போயிருக்கு. 2 டேஸ் முன்னாடி போட்டிருக்காங்க, 14K போயிருக்கு. ஸோ இந்த சேனலோட நேமே பார்த்தீங்கன்னா வெறும் நேச்சுரல் டிப்ஸ், லிலிஸ் நேச்சுரல் டிப்ஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. 1.86 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது இவங்களுக்கு. ஓகே, ஸோ
ஸோ பாருங்கள், எதுவுமே ஃபேஸ் காட்டி வீடியோ போட்ட மாதிரி ஒன்றும் பெருசாக தெரியல. எல்லா வீடியோஸுமே ரொம்ப நார்மலாக வீட்டில் கிடைக்கிற விஷயங்கள்ட்ட பாருங்கள். குக்கிங் ரிலேட்டடாக வெறும் நேச்சுரல் டிப்ஸ் எதை பற்றி வேணாலும் இருக்கலாம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க வந்து குக்கிங் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற நேச்சுரல் டிப்ஸும் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேனல் வந்து பாருங்கள், பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஏதாவது பாட்டி வைத்தியம் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம போடலான்ட்டு. பாட்டி வைத்தியம் அப்படின்ட்டு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காங்க. வெப்சைட் வேறு இருக்குது போல், www.paativaithiyam.in அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸையும் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸையும் வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வீடியோவாக போடலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இது வந்து பாருங்கள் 2.5K வியூஸ் போயிருக்கு. 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இன்னொன்று போட்டிருக்காங்க, 1.4K வியூஸ் போயிருக்கு. 1 டே நேற்றுக்கு போட்டிருக்காங்க 5.7K, 2 டேஸ்க்கு 7.5K, 5 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4.1K. பாருங்கள், இவங்க வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நல்ல வியூஸ் இருந்துகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ சேனலோட மந்த்லி ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் ஓகே, டோட்டல் லைஃப் டைம் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47.1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 1.6K வீடியோஸ் போட்டிருக்காங்க. லைஃப் டைம் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600 வீடியோஸ் போட்டிருக்காங்க. இவங்க லாஸ்ட் 30 டேஸில் பார்த்தீங்கன்னா 35 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. வியூஸ் வந்து 837Kல இருக்குது வியூஸ். லாஸ்ட் 30 டேஸ்க்கு வந்துட்டு அவங்க 35 வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அவங்களுக்கு வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 837K. ஓகே, 837K வியூஸ் அவங்களுக்கு போயிருக்குது. ஸோ எவ்வளோ நிறைய வீடியோஸ் போடுறாங்களோ அவ்வளோ நிறைய வந்து அவங்க பூஸ்டப் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், வீடியோஸோட ஃப்ரீக்வன்சி வந்து இவங்க கண்டினியூஸாக நல்லா கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வியூஸும் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நேச்சுரல் டிப்ஸ் எக்ஸட்ராஸ் நீங்கள் போடலாம் கண்டிப்பாக. இந்த 5 டாப்பிக்கும் சேர்த்து காமனான ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட வியூவர்ஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் வேறு லெவலில் ஹிட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னா, இந்த டாபிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்குமே நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உங்கள் வாய்ஸும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜில் தான் பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழில் பேசுகிறீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் வரைக்கும் தான் இந்த சேனல்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக உங்களோட வாய்ஸையும் நீங்கள் கொடுக்காம பேக்ரவுண்டில் ஒரு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் எடுத்து போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் டெக்ஸ்ட்டில், இப்போ நீங்கள் வந்து குக்கிங் சேனலாக இருக்கீங்கன்னா இஞ்சி போடுறீங்க அப்படின்னா ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இஞ்சியை க்ளோஸ்அப்பில் நீங்கள் காட்டிடுறீங்க அப்படின்னா இஞ்சி இதுதான் போடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஜிஞ்சர்னு எழுதிடுறீங்க, முடிஞ்சு போச்சு. பூண்டு போடுறீங்க அப்படின்னா கார்லிக் அப்படின்னு சொல்லி எழுதிடுறீங்க, பத்தாததுக்கு அது ஒரு க்ளோஸ்அப்பில் ஷார்ட்டில் காட்டிடுறீங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் டெய்லர் நீஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ மெஷர்மெண்ட் வைக்கிறீங்க, என்ன சைஸில் கட் பண்ணுறீங்க, இதுக்கு பேர் என்ன அப்படின்றது சின்ன டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துடலாம். தாராளமாக நீங்கள் பின்னாடி வந்து தமிழில் பேசிக்கிட்டேவும் இதை பண்ணலாம். ஆனால் பேசவும் விரும்பலை அப்படின்னா அதுக்கும் வழி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப வந்துட்டு உங்கள் சேனல் தமிழில் மட்டும் இல்லாமல் வேறு லாங்குவேஜஸ்லையும் கண்டிப்பாக ஓடும். ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் பிஸ்னஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்போ இல்லை லெஜிட் வேஸ் டு மேக் மணி எதாக இருந்தாலும் நம்ம போடுற எந்த வீடியோஸும் உங்களை மிஸ் பண்ணாமல் வந்து சேரும். வீழ்வது யாராயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.